வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எவ்வளோன்னு பார்ப்போம். அதுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சார் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நடந்து பார்ப்போம். நம்ம நிஃப்டி வச்சுருக்கேன். நிஃப்டி நான் சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கும் செகண்ட் சப்போர்ட்டுக்கு இடையில் மார்க்கெட் இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில் மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட்டை பார்த்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. நிஃப்டி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம சைடு வேஸாக எதிர்பார்த்தோம், ஆனால் ரேஞ்சு பெருசாக இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பெரிய மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ரேஞ்சு நம்ம பெருசாக கொடுத்துருந்தோம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டி வந்து நான் சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஏரியாக்குள்ளே வரல, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாங்க. ஆனால் பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. மார்க்கெட் வந்து கிராஜுவலாக அப் சைடில் போனாலும் ப்ரைஸில் எந்த ஒரு பெரிய மூமெண்ட்ஸும் இல்லை. அதே போல் இறங்கினப்பையும் பார்த்திங்கன்னா ஃபுட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு நிஃப்டியில் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பொறுத்தளவு பார்த்தோம்னா இன்சைட் கேண்டில் போட்டாங்க. இந்த கேண்டலோட இன்சைடில் தான் இருக்குது. நம்ம கேண்டில் பொறுத்தளவுக்கு இந்த இன்சைட் கேண்டில் செட்டப் பார்த்தோம்னா நேற்றோட கேண்டில் லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அப் சைடு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த நேற்றோட கேண்டில் லோவுக்கும் நேற்றோட ஹைக்கு இடையில தான் மார்க்கெட் நேற்று போட்ட மாதிரி தான் இன்றைக்கும் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 25,053 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25,134, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 25,234. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,947ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 24,798, அதுக்கடுத்து 24,694. இதெல்லாம் நம்ம நேற்று போட்ட சப்போர்ட் நினைக்கிறேன் கீழே உள்ளதெல்லாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கணும். மார்க்கெட் இந்த இடம் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்குள்ள ரிவர்ஸில் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா, இதுக்கு என்னென்ன பிரேக் ஆனிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியாமல், அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு போனிச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஃபால் இருக்கும். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எப்போ அப்சைட் எதிர்பார்க்கலாம்னா 25,234 பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம அப்சைட் பையிங்கை பற்றி யோசனை பண்ணலாம். அது வரைக்கும் நமக்கு ஒரு செல்லிங் தான் இருக்குது. இப்போயும் செல்லான் ரைஸாக மார்க்கெட் அப்படி தான் இருக்குது மாதிரி தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடங்கிறதே கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். 25,134ங்கிறதே இதை பிரேக் பண்ணால் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஸ்ட்ராங்கான இடம்னு பார்த்தோம்னா அந்த 25,234 அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அடுத்த வரைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து என்ன தான் மேலே பண்ணாலும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் செட்டப் இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்த்தோம்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஸாக இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த பேரிஸ் கேண்டலோட ஹை, அதாவது 51,780, 51,800 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி இல்லை. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை புல்லிஸ் சென்டிமெண்ட்டில் இருக்க மாதிரி இருக்குது, நிஃப்டி பேரிஸ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. அப்படி இருந்தாலும் பெரும்பாலும் சைட்வேஸில் இருக்கும். சரி, 50 மினிட்ஸ் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 50 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா 51,784 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 52,358 அது வரைக்கும் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது போதும். அதுக்கப்புறம் சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,216, 50,903, அடுத்தது 50,387 அப்படி போட்டிருக்கோம். ஸோ என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் வந்து ஃபால் எதிர்பார்க்கலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து 52,358 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். போயிட்டு திருப்பி இறங்கத்தான் வாய்ப்பு. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இது ஒரு புல்லிஸில் இருக்கனால இந்த ரேஞ்சு போயிட்டு திருப்பி கூட ஃபால் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ்.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாட்டி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.